ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட அனைவருக்கும் வணக்கம். வரன் தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மேட்ரிமோனி வழங்கும் இலவச வரன் பதிவுகள் மூலம் நல்ல வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் வனிதா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கும்பராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்சிஏ முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு இன்கம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், இரண்டாம் வரனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு 6 மாதத்துலேயே இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க விவாகரத்து கொடுத்துட்டு கணவரே வேணான்ட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தன்னுடைய பாதுகாப்புக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் திருமணமாகி குழந்தை இருக்கிறவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும், வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, என்னுடைய இந்த பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு சாதாரண குடும்பமாக இருந்தாலே போதும், ஜாதி தண்ணியோட தான் இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக தஞ்சாவூர் சுற்று வட்டாரத்திலே இருக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவரும் படித்து முடிச்சுட்டு அவர் தனியாக செட்டில் ஆகிட்டாருங்க, திருமணமாகி. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு டச்சும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க இவங்க இப்போ உடனடியாக அதுவும் திருமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் கல்பனா, வயது 35 வயது ஆகுதுங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மீன ராசிக்காரங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க. இந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகே, இதில் உட்பிரிவு எதுவானாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க பவர்லூம் தறி சொந்தமாக போட்டு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வருதுங்க. ஒரு 5-6 பேருக்கு மேலே இவங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் வரனாக இருந்தாலும் ஓகே, இரண்டாம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால இவங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. இப்போது விவாகரத்தும் பண்ணிட்டதாக சொல்லியிருக்காங்க. அது பேப்பர் இவங்க கையில் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் காட்டுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, வசதி ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகனாக இருக்கணும், ஓரளவு படித்த மணமகனாக இருந்தாலும் ஓகே, திருமணமாகி ஆனால் குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ அதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் அன்பாக பார்த்துக்கூடிய நல்ல ஒரு மணமகனாக வேணும், அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் எங்களை ஏற்றுக்கணும், அந்த மாதிரி மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இவங்க தன்னுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால மறைச்சி போட்டிருக்கோங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா பிரியா, வயது 29 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதி செட்டியார் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிசிஏ முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஓசூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலைக்கு தாங்க போயிட்டுருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவரும் தனியாக திருமணமாகி அவர் தனியாக செட்டில் ஆகிட்டாருங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப நல்ல வரன் அமைன்னு தேடிகிட்டே இருக்காங்க. அதனால் ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக வேணும்னு தாங்க கேட்குறாங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒசூர் சுற்று வட்டாரத்துலேயே இவங்க பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அவுட்டராக இருந்தாலும் சம்மதம் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி எந்த ஜாதி வசதியெல்லாம் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ள